பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் யூனிவர்சிட்டியில் வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு நம்ம வந்து நாமக்கல் போக போகிறோம். அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து ரூம் லாக் பண்ணிட்டு வெளில கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நான் சொன்ன மாதிரி வெளில வந்து ரூமை பூட்டியாச்சு. நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா 71 லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே போயிட்டு ரிசப்ஷனில் சொல்லிவிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அப்படியே வாங்க கீழே போகலாம். கீழே போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் இன்றைக்கி பெரியார் யூனிவர்சிட்டியில் ஒரு வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு நாமக்கல் போக போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த வேலையை ஃபஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் பண்ணுறேன். வந்தாச்சு கீழே ரிசப்ஷன் வந்தாச்சு, போய்கிட்டு இருக்கோம். வந்தாச்சு, இங்கே தான் வந்துருந்தோம். பாருங்கள், இங்கே தான் நைட்டு தங்கியிருந்தோம். முடிச்சாச்சு. நான் ஹோட்டலில் தேடிட்டு ரெஸ்டாரண்ட்டை தேடிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டாச்சு. இங்கே தான் சாப்பிட்டோம். விலையும் கம்மியாக தான் இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுன்னா வந்தாங்கன்னா சேலம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து பெரியார் யூனிவர்சிட்டி போக முடியும். அதனால் பஸ்ஸை தேடி போய்கிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் போய்கிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் போனோடனே கண்டினியூ பண்ணுறோம். கைஸ், பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. நிறைய பஸ்லாம் நிற்குது. இப்போ நம்ம ஓமலூர் போகணும். பெரியார் யூனிவர்சிட்டிக்கு பஸ்ஸில் போகிறோம். அதான் இங்கே பஸ்ஸு ஏற போகிறோம். வந்தாச்சு. இருங்க, நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணேன். சொன்ன மாதிரி பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போ நம்ம ஓமலூர் போயிட்டுருக்கோம். டிக்கெட் பார்த்திங்கன்னா இங்கே நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓமலூருக்கு பார்த்திங்கன்னா 9 ரூபா. பெரியார் யூனிவர்சிட்டிக்கே 9 ரூபா தான், 2 பேர் போகிறனால. அப்புறம் வந்து நிறைய கடைலாம் இருக்குது. ஒரு டிக்கெட் 9 ரூபா. கடைலாம் இருக்குது, டிராஃபிக்காகவும் இருக்குது. தான் போய்கிட்டு இருக்கோம். டிராஃபிக்கு பாதி இடத்துல அதிகமாக இருக்குது, பாதி இடத்துல கம்மியாக இருக்குது. ஓமலூர் போக எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஓமலூர் கிட்ட போய்
போகிறோம். பாருங்க, இதுதான் பெரியார் யூனிவர்சிட்டி. இறங்க போகிறோம். பஸ்ஸு ஸ்லோ பண்ணுறாங்க, பார்த்தாவே தெரியும். இதுதான் பெரியார். இப்போ இறங்க போகிறோம். நிறையாச்சு. இப்போ அந்த சைடு போனோம். அங்கே இருக்குது பெரியார் யூனிவர்சிட்டி. அங்கே தான் போகணும். இப்போதைக்கும் அந்த சைடு க்ராஸ் பண்ணி போகணும். இப்போ அங்கே போனோம். வண்டி வருது. இப்போ வந்து பஸ்ஸு வருது. போகலாம்ப்பா. இப்போ கிராஸ் பண்ணுறோம். பெரியார் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறோம். வந்தாச்சு. பெரியார் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. காலியாக இருக்குது, கூட்டமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் மரம்லாம் இருக்குது. இந்த சைடும் மரமாக தான் இருக்குது. நடுவில் பெரியார் இருக்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து பஸ் ஏறணும். பஸ் ஏறி சேலம் போக போகிறோம். இருங்க, நான் காலேஜை சுற்றி காட்டேன். கைஸ், நான் சொன்ன மாதிரி இது சைடு இங்கே பாத்வே. அப்புறம் இது என்ட்ரிகிட்ட வந்துட்டோம். அங்கே வந்து பெரியாரோட சிலை வச்சுருக்காங்க. அப்புறம் இதுதான் காலேஜு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் தான் வெயிட் பண்ண போகிறோம். இதுக்காக, பஸ்ஸுக்காக. நம்ம நாமக்கல் வந்தாச்சு. சேலத்துலேருந்து நாமக்கல் வரதை வ்ளாக் பண்ண முடியல. ஏன்னா பஸ்ஸில் ஃபுல்லாக சாங் போட்டிருந்தாங்களா, காப்பிரைட் விழுந்துடும். அதனால தான் நான் வ்ளாக் பண்ணல. டேரெக்டாக நாமக்கல் வந்துச்சு. நாமக்கல்லேருந்து இங்கே பரமத்தி வேலூர் போக போகிறோம். அது வ்ளாக் எடுக்க போகிறேன். வாங்க கண்டினியூ பண்ணுறேன். பரமத்தி வேலூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்து கோழி பண்ணை இருக்குது. பார்த்தாலே தெரியும். ஷெட்டு மாதிரி இருக்கிறதா கோழி பண்ணை. அப்படியே போய்கிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பிஜிபி காலேஜ் வரும். அதுக்கப்புறம் பரமத்தி வேலூர் போவோம். இங்கே பாருங்கள்.